இன்னும் ஒரே ஒரு சான்ஸ் குடியா. டேய் இந்த துப்பாக்கிக்கு இன்னும் மானம் இருக்கு, மரியாதை இருக்கு, சூடு இருக்கு, சொரணை இருக்கு. அப்ப எனக்கு இல்லங்கறியா? இல்லன்னு உனக்கே தெரியாதாடா? நீயும் ஒரு வருஷமா வந்து இங்க பலூனை சுட்டுக்கிட்டு இருக்க. ஒரு பலூனையாவது சுட்டுக்கியாடா? முந்தா நாள் ஒரு பலூன் வெடிச்சிருச்சு, அதுவும் வெயில்ல வெடிச்சிருச்சு. அத நான் தான் சுட்டேன்னு சின்ன பிள்ளை மாதிரி அடம் பிடிச்சிய. இந்த பக்கம் வரக்கூடாதுன்னு எத்தனை தடவை சொல்றது? போடா ஒரே ஒரு சான்ஸ் குடு சார். டேய் போடா. யார் இவன்? இவன் பின்னணி என்ன? இவன் குறிபார்த்து சுட்டே ஆக வேண்டும் என்ற கட்டாயம் என்ன? இவன் குடும்பத்தில் உள்ள குழப்பம் என்ன? இவன் வீட்டிற்கு சென்று அலசி பார்ப்போமா? ஏய் லீலாவதி, என்ன இவ்ளோ பெரிய துப்பாக்கி? உன் வீட்டுக்காரர் மிலிட்டரியில வேலை செய்யறாரா? சொல்லவே இல்ல. ஆமா ஆமா, வேலு மிலிட்டரி ஹோட்டல்ல வேலை பாக்குறாரு. அட நீ வேற, எங்க அப்பா இத என் கல்யாணத்துக்கு சீதனமா கொடுத்தாரு. என் புருஷன் இதை யூஸ் பண்றதே இல்ல. நான் தான் துரு புடிச்சு போயிடக்கூடாதுன்னு வாரம் எண்ணெய் போட்டு தேய்ச்சி பூவும் போட்டு வச்சுக்கிட்டு இருக்கேன். வேஸ்ட் பேப்பர் இருக்காமா? எங்க வீட்ல ஒன்னே ஒண்ணுதான் வேஸ்டா கிடையா கிடக்கு. அதுவும் இப்ப வீட்ல இல்ல, வெளியில இருக்கு. ஏய் யார பாத்திரி வேஸ்ட்ங்கற? உன்னைய ஒரு தடவை டேஸ்ட் பண்ணா தாண்டி என் பாஸ்ட் என்னன்னு உனக்கு புரியும். எவன்டா என் பொண்ணோட பெல்லு மேல கைய வச்சிருப்ப? என்ன பக்கால தெரியுமா பேசிட்டு இருக்க? ஓ மர்மண்ட தான் பேசுறத மறந்து பேசுறியா? எனக்கு வரப்போற மருமக துப்பாக்கியால குறி பார்த்து சுடுறவனா இருக்கணும்னு தேடுன்னு தேடினேன். அந்த நேரத்துல ஒரு தற்குறி தரகன் தீபாவளி துப்பாக்கியால கூட சுட முடியாத ஒன்ன பீரங்கி சுடுறதுல பிஸ்தான்னு ஒரு பீலா விட்டு ஒரு பெரிய அமௌண்ட்டுக்கு வித்துட்டு போயிட்டான். அப்புறம் தான் தெரிஞ்சது உன்னால ஒரு பணியாரம் கூட சுட முடியாதுன்னு. அது எப்படிப்பா கண்டுபிடிச்சீங்க? சொல்றேன். ஒரு பெரிய குளத்தை காட்டி இவன் கையில ஒரு கல்லை கொடுத்து இந்த குளத்துல எங்கேயாவது இந்த கல்லை வீசி எறின்னு இவனும் வீசினான். ஆனா அந்த கல் இவன் காலடியிலே விழுந்துருச்சு. ஒரு பெரிய குளத்துக்குள்ள கல்ல நுழைக்க முடியாத இந்த துப்பு கட்ட தோசி என் பொண்ணோட சின்ன இதயத்துல எப்படா நுழையவ? கண்ண புடிஞ்சிருவேன் உன்னை. செத்த பிள்ளையோட உடம்புல அங்கங்க பெல்ல புதைச்சு வச்சு வேடிக்கை பாக்குறீங்க. நீ எல்லாம் ஒரு அப்பனாடா? இப்படி செஞ்சா எப்படா குடும்பம் நடத்துறது? டேய் என்ன? என் பொண்ணு லீலாவதி கண்ணி கழியாம காலாவதி ஆனா கூட பரவாயில்ல. இத பார், என்னைக்கு நீ குறி பார்த்து துப்பாக்கியால சுடுறியோ அன்னைக்கு தான் உங்க ரெண்டு பேருக்கும் பலாந்து பலாந்து. டாடி போடி. எப்ப மெட்ராஸுக்கு வந்தீங்க? எப்படி அட்ரஸ் கண்டுபிடிச்சீங்க? இன்னைக்கு காலையில தான் வந்தா. சரி வந்தோன்னு செல்லுக்கு போட்டா நம்பர் நாட் இன் யூஸ் வந்தது. மெட்ராஸ்க்கு ஒரு சின்ன வேலையா வந்தோம். உனக்கு இங்க வீடு இருக்கும்போது நாங்க வெளியதங்கன நீ கோச்சுக்குவியா? இந்த பிட்டெல்லாம் இங்க போடாத. ஏற்கனவே இந்த வீட்ல புட்போர்டுல தொங்குன மாதிரி தொங்கிக்கிட்டு இருக்கேன். எந்த டர்னிங்ல புடிச்சு தள்ளிடலாம்னு ரெண்டு அலைதுக. பத்தாதுக்கு நீங்க வேற வெளிய போங்க. என்னடா வீடு தேடி வந்தவங்கள கேட்டை தாண்டி போக சொல்றியே, கொஞ்சமாவது மரியாதை இருக்க? ஆமா, நீங்க யாரு? நாங்க எல்லாம் ஒரே மண்ணுல பிறந்தவங்க. ஒரே மண்ணா? ஆமாங்க. நம்ப முடியலையே. உங்களை பார்த்தா செம்மண்ல பிறந்த மாதிரி இருக்கீங்க, இவனை பார்த்தா கரிசல் மண்ல பிறந்த மாதிரி இருக்கான். இந்த ஆராய்ச்சி இப்ப தேவையா இங்க? மூடு வாய. இவங்கிட்ட என்ன பேச்சு? இந்த பாருங்க, நீங்க வீடு தேடி அங்கேயும் இங்கேயும் அலைய வேண்டாம். சரி. மேல் மாடி காலியா தான் இருக்கு, நீங்க அங்கேயே தங்கிக்கலாம். இந்தாங்க சாவி. மாப்பிள்ள வந்து திறந்து விடு. சாவி தான் திறக்கும். ஒரு மனுஷனுக்கு ஒரு தடவை ரெண்டு தடவை ஓட்டான போறான். 96 தடவை அப்புறது பிரேக்கே இல்லாம போய்கிட்டு இருக்கு சாமி. என்ன ஏகாதசி என்ன சிங்க மாதிரி நடந்து போயல, சுங்கி மாதிரி நடந்து போறிய? சொட்டப்பழ சிங்கத்துக்கே சீதபதி போனாலும் சிங்கி மாதிரி தான் போகும். சொட்டைக்கு பிறந்த சொட்டப்பழ என்ன சொல்லுவிய? ஏன் கேக்குற? ஒரு எடுவட்டவன் கருங்குரங்கு ரத்தம் குடிச்சீங்கன்னா கண்ணு நல்லா தெரியும். 1 கிலோமீட்டருக்கு அங்கிருந்து வர்ற குருவியை கூட குறிவாத்து சுடலாம்னா. அப்புறம் அவன் பேச்ச கேட்டு ஒருபடி ரத்தத்தை வாங்கி மடக்கு கண்ணை முடிக்கிட்டு குடிச்சதுக்கு பின்னால பார்த்தா குடல் குந்தானி எல்லாம் ரத்தத்தோட ரத்தமா புடுங்கி போய்கிட்டு இருக்கா. இவ்வளவுதானா? நான் என்னமோ உங்களுக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் நடந்து அந்த ஆர்வ கோளாறுல தாவி ஈவி இடுப்பு பிடிச்சிருக்கோம்ல நினைச்சேன். உங்களுக்கு அது ஃபர்ஸ்ட் எய்ட் நடக்காது. புரணிக்கு பிறந்த வயல. ஏண்டா பஞ்சாயத்து போடுற டிவி நோண்டுற மாதிரி போறேன் வரேன் கூட அதையே பிடிச்சு நோண்டுறீங்களா? நம்ம ஏகாதசி அங்கிள் மாதிரி ஒருத்தர் தொடாம விளையாடலாம். அப்போ உங்க அம்மா திட்ட மாட்டாங்கல்ல? அட பாவிகளா என் வீக்னஸ உலகம் பூரா பரப்பி இந்த பிஞ்சுகளோட நெஞ்சில நஞ்ச விதைச்சு நாசமாக்கிட்டீங்கடா. அடுத்தவன் குடும்பத்தை பத்தி பேசுறதுல அவனுக்கு எவ்வளவு ஆனந்தம். அப்பா ஆண்டவா, இந்த பிரச்சனையை ஊதி பெருசாக்கி அது விஷமா மாறி காத்தோட காத்தா கலந்து அவன் சாகிறதுக்குள்ள இந்த பிரபஞ்சத்தை காப்பாத்துறது உன்னோட பொறுப்புடா. ஆஹா, கிளம்பிருச்சியா கேட்காம கொள்ளாம கிளம்புது.
ஐயோ நிமிஷத்துக்கு ஒருக்கா கொப்பளிக்குது, நான் என்ன பண்ணுவேன்? அது யாரு ஒருத்தன் மயக்க பிடிச்ச ஏதோ பேசிக்கிட்டு ஐயா வாங்க அம்மா வாங்க. இப்ப பாத்தீங்கன்னா ஒரு மனுஷன் காத்தால பாத்திரம் போய் உட்காந்துக்கிட்டு முக்குவான் முடங்குவான் தட்டுவான் தாளம் போடுவான் விக்குவான் விசில் அடிப்பான் வெளியே வரவே வராது. என்கிட்ட இருக்க லேகத்தை நெல்லிக்காலும் லைட்டா உருட்டி வாழை தூக்கி போட்டீங்கன்னா திருநெல்வேலி லாலாக்கடை அல்வா மாதிரி லகலகலகலகலகலக நிப்பாட்ட. இந்த மருந்த சாப்பிடாமே லகலகலன்னு கண்ட்ரோல் இல்லாம போய்கிட்டு இருக்குப்பா. இந்த காட்டாத்து வெள்ளத்தை நிப்பாட்டுறதுக்கு உன்ட்ட ஏதாச்சும் லேக இருந்தா குடுறா. டேய், ஒரு மனுஷன் வேற எதுல வேணாலும் சாகலாம்டா, ஆனா கீழே போனனாலதான் மேல போனான்னு ஊரு பேசுறான்னா என் வம்சம் நாரினுப்பா. ஒரு நல்ல மருந்தா உடனே கொடு. இருக்கு எங்க? கங்காரு லேகியம். இதுல ஒரு உருண்டை எடுத்து வாயில போட்டீங்கன்னா சட்டை எடுத்து சாத்துற மாதிரி சட்டு நின்றோம். அப்ப ஒரு உண்டை பத்தாது. தட்டோட என் கையில கொடு. எடுத்துங்க. நான் ஒரு ஓரமா உட்கார்ந்து மத்தியான சாப்பாட்டுக்கு பதிலா சாப்பிட்டு போயிடறேன்டா.